பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். நேபாளத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட இஷாரா குழு, வெளியான புகைப்படங்கள். மனுஷ நாணயக்கார அதிரடி கைது. ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு. அரசாங்கம் தன்னை பற்றி மட்டும் கனவு காண்கிறது என சொன்ன நாமல். இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 1200 கிலோகிராம் மஞ்சள் பறிமுதல். தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு பேரிடி. ரணிலுக்கு தலைமை ஆசனம், தயாராகும் கட்டமைப்பு அறிக்கை. இலங்கை நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரை நேபாள அரசாங்கம் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கணேமுல்ல கொலையில் தொடர்புடைய 6 குற்றவாளிகளும் நேபாள காவல்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் காத்மண்டுவில் கைது செய்யப்பட்ட பின் அவர்கள் காத்மண்டு மற்றும் பக்தபூரில் உள்ள தங்குமிடங்களில் வசித்து வந்தது தெரிய வந்துள்ளது. இலங்கை மினுவாங்கொடியைச் சேர்ந்த 26 வயதுடைய இசாரா சௌவந்தி, 33 வயதுடைய ஜீவதாசன் கனகராசா, 23 வயதுடைய தக்ஷி நந்தகுமார், 49 வயதுடைய தினேஷ் சியமந்த டி சில்வா, கென்னடி பஸ்திம்பிள்ளை மற்றும் தினேஷ் நிஷாந்த குமார விக்ரம் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு இசாரா சௌவந்திக்கு எதிராக ஒரு சிவப்பு அறிவிப்பையும் பிறப்பித்தது. இன்டர்போல் உறுப்பு நாடுகள் சிவப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்ட நபர்களை தேடி அவர்கள் தங்கள் நாடுகளில் இருக்கிறார்களா என்று தேடுதல் நடத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகமும் இந்த சம்பவத்தில் ஆர்வம் காட்டியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதன் பிறகு அந்நாட்டின் காவல்துறையும் ஆர்வம் காட்டியதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்க பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட அனைவரும் இலங்கையின் குண்டர் கும்பலும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான கெகல் பத்ர பத்மேவின் குழுவைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று பிற்பகல் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அரசாங்க காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையானார். இவ்வாறு அவர் முன்னிலையான போது கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தன்னை கைது செய்ய முன்பிணை மூலம் தன்னை விடுவிக்க கோரி மனுஷ நாணயக்கார தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய கொழும்பு நீதிமன்ற பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி ஆகியோர் மீது கிட்டத்தட்ட 73 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்துள்ளதாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபர் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு முந்தைய அமர்வுக்கு அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 12ஆம் திகதி குறித்த அமர்வை அழைக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி உகேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்பான பல ஆவணங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றில் வழங்கியுள்ளனர். இதன்போது வழக்கு தொடர்பாக வேறு சில ஆவணங்கள் கடுவல நீதிமன்றில் பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருப்பதாக பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். வழக்கு தொடுப்பவர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார ஆவணங்களை ஆய்வு செய்ய வழக்கை அழைக்க திகதி வழங்க வேண்டும் என்றும் சட்டத்தரணி நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு முந்தைய அமர்வுக்கு திகதி வழங்குமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கமைய முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்வதற்காக நவம்பர் 6ஆம் திகதி வழக்கை அழைக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றவாளிகளின் பின்னணியில் இருப்பவர்களை இந்த அரசாங்கம் அம்பலப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செவ்வந்தியை நேபாளத்தில் வைத்து கைது செய்ததாகவும் அவரை இலங்கைக்கு அழைத்து வர முயற்சிக்கப்பட்டு வருவதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது என நாமல் தெரிவித்துள்ளார். செவ்வந்தியை நாட்டுக்கு அழைத்து வருவது நல்ல விடயம் என தெரிவித்துள்ள நாமல், இந்த திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு யார் உடந்தையாக செயற்படுகின்றார்கள் என்பது குறித்து இந்த நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அந்த தகவல்களை அரசாங்கம் அம்பலப்படுத்த வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கடற்படை தளபதி நிஷாந்த கைது விவகாரம் போல் அழுத்தங்களுக்கு மத்தியில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானிகள் 2
போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு போலீஸ் ஆட்சிகளை அளிக்குமாறு அழுத்தம் கொடுத்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றவாளிகள் அனைவரும் இந்த அரசாங்க ஆட்சி காலத்திலேயே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் மூட்டைகள் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்திய மதிப்பில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமையல் மஞ்சள் மூட்டைகளே இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவை உச்சிப்புலி அடுத்த சல்லித்தோப்பு கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. குறித்த மஞ்சள் மூட்டைகளை ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்துக்கு எடுத்துச் சென்று சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு நேற்று மதியம் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உச்சிப்புலி அருகே களிமண் குண்டு அடுத்த சல்லித்தோப்பு கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமாக கடற்கரையோரம் கிடந்த மூட்டைகளை சோதனை செய்ததில் அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக சமையல் மஞ்சள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 28 மூட்டைகளில் இருந்த சுமார் 1200 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் மஞ்சள் மூட்டைகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்துக்கு எடுத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுங்கத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தங்கத்தின் விலையானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் 5000 ரூபாயால் அதிகரித்துள்ளது. அதன்படி இன்று காலை கொழும்பு செட்டியார் தெரு தங்க விலை நிலவரப்படி 22 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,42,300 ரூபாயாக அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் 22 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,37,600 ரூபாயாக காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேற்று 3,65,000 ரூபாயாக இருந்த 24 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்று 3,70,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் என்னை பற்றி மட்டுமே கனவு காண்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்று வரும் கைதுகள் மற்றும் போதைப்பொருள் மீட்பு தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த கைதுகள் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷவின் பெயர் அடிபடுகின்றதே என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போது அரசாங்கம் என்னை பற்றிய கனவில் மட்டுமே இருக்கின்றது என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசாங்கத்திற்கு மக்களது கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் மக்களின் கனவுகளை சிதைத்து விட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். உண்மையில் அரசாங்கம் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான சமகிஜன பலவேகையையும் மீண்டும் இணைப்பதற்கான கட்டமைப்பு குறித்த அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த அறிக்கை தொடர்பிலான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த அறிக்கை எதிர்வரும் 22ஆம் திகதி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. 2 அரசியல் கட்சிகளும் இணைந்து செயற்படுவது, தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவது, ஒன்றாக அரசியல் செய்வது, ஒரே கொள்கை, ஒரே சித்தாந்தம் மற்றும் ஒரே திட்டத்தின்படி செயற்படுவது உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஹபீர் ஹாசிம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் சமகிஜன பலவேகையும் இணைந்து முன்னேறுவதற்கு பெரும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாகவும் பல அடிமட்ட உறுப்பினர்களும் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட விடயம் அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதி ஒருவரால் ஊடகங்களுக்கு கசிந்தமை தொடர்பில் குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். குறித்த கைது தொடர்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளாலும் சில தகவல்கள் கசிந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக காவல்துறையின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்பம் நிலவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஷாரா செவ்வந்தியின் கைது மற்றும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரும் வரை தகவல்கள் எதுவும் வெளியில் கசியாமல் ரகசியம் பேணப்பட வேண்டும் என காவல்துறை மா அதிபரால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இதற்கு முன்னதாக இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினர் கைதான செய்தி விரைவில் வெளியே கசிந்தவுடன் குறித்த குற்ற கும்பலுடன் தொடர்பில் இருந்த பலர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட குற்றச் செயல்களின் சாட்சியங்களை மறைப்பதற்கும் திரிவுபடுத்துவதற்கும் செயற்பட்டமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் சம்பவத்தில் சம்பத் மனம்பேரி கொள்கலன்களை மறைப்பதற்கும் அவர் தலைமறைவாக
ஆதரவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைது தொடர்பிலான தகவல் கசிந்தால் இவர்களின் வலியமைப்பு மற்றும் சங்கிலி தொடரில் மேற்கொண்ட குற்றச் செயல்களின் சில சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் என விசாரணை அதிகாரிகள் ஊகித்துள்ளனர். இவ்வாறான காரணங்களால் இஷாரா செல்வந்தியின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் கசியக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இஷாரா செல்வந்தி நேற்று கைது செய்யப்பட்டிருந்ததுடன் தற்போது இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.